காஷ்மீரில் அனைத்தும் சுமூகமாக இருக்கின்றன என்ற ஒரு போலியான கதையை பராமரிப்பதற்காகவே பகல்காமில் மோடி அரசு எந்த பாதுகாப்பையும் செய்திருக்கவில்லை என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. பகல்காமில் 26 பேரை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்ற சம்பவத்தை தொடர்ந்து 24ஆம் தேதி டெல்லியில் அனைத்து கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பிரதிநிதிகள் ஒன்றிய அரசு மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தது தெரிய வந்துள்ளது. பகல்காமில் உள்ள பைசரன் புல்வெளியை சுற்றுலா பயணிகளுக்கு திறந்து விடுவதை பாதுகாப்பு முகமைகளுக்கு உள்ளூர் அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை என்றும், இதனாலேயே பாதுகாப்பில் பின்னடைவு ஏற்பட்டதாகவும் ஒன்றிய அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் இந்த விளக்கத்தின் மீது முரண்பாடான விவாதங்களும் உருவாகியுள்ளன. 2020ஆம் ஆண்டு முதல் பைசரன் புல்வெளியை பாதுகாப்பு இல்லாமல் திறந்துவிட்டிருப்பதை பாதுகாப்பு முகமைகளும் ஒப்புக்கொண்டதாக எக்ஸ் தளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கூறியுள்ளது. தாக்குதலுக்கு காரணம் பாதுகாப்பு குறைபாடோ கண்காணிப்பின்மையோ அல்ல என்று தெரிவித்திருக்கும் திரிணாமுல் காங்கிரஸ், பிரச்சாரத்திற்காக வேண்டுமென்றே மனித உயிர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் செயல் என்று சாடியுள்ளது.